இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசும்போது நாம பார்க்க போற படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. சிங்கர் பிரதீப் ப்ரொடியூசரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிற இந்த படத்தை பிரசாத் ராமர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டிராவல் ஒரு பையனை எப்படி சேஞ்ச் பண்ணுது. ரவிச்சந்திரன் இந்த கேரக்டர்ல செந்தூர் பாண்டியன் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மதுரக்கார பையன். நிறைய பெண்கள் கூட பழகுறதையும் டேட்டிங் போறதையும் பெருமையா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வித்யா கூட சண்டை வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு தான் அரசி. இந்த கேரக்டர்ல பிரீத்திகரன் நடிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அரசிக்கு அடுத்த நாள் பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சோடனே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு நேரில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்காகவே மாயவரத்துல இருக்கிற அரசியை பாக்குறதுக்கு மதுரையில இருக்கிற ரவி அவர் ஃப்ரெண்டு காந்தி கூட கிளம்புறாரு. இந்த கேரக்டர்ல சுரேஷ் மதியழகன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பயணத்துல என்ன மாதிரி திருப்பங்கள்லாம் வருது, அது மூலமா ரவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது என்ன, அண்ட் இந்த பயணம் எங்க முடியுது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துடைய முதல் பெரிய பலமே படத்துடைய கேண்டிட் ஃபில்ம் மேக்கிங். ஒரு இண்டிபெண்டன்ட் படத்தை பார்க்குற மாதிரியான உணர்வை தான் படம் முழுக்க கொடுத்துருக்காங்க. அதனாலே நீங்க படம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு படம் தான் பார்க்குறீங்கன்றதே மறந்து ரியலா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதை நம்ம வாட்ச் பண்றோம், அந்த லெவலுக்கு இன்வால்வ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி தான் டைரக்டர் பிரசாத் ராமர் ஒவ்வொரு காட்சியையும் வடிவமைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு காட்சிகள் வரும்போதும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போதும் அது ரொம்ப ஆர்கானிக்கா நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் எஸ், இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டட் படம், அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய படம். பட் இந்த அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு பான் பார்க்குற மாதிரியோ ஒரு பி கிரேட் ஃபிலிம் பார்க்குற மாதிரியோ இல்ல. பசங்க விடலை பருவத்துல என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை இந்த படத்துல போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் அவ்வளோ இயல்பா நடிச்சிருக்காங்க. செந்தூர் பாண்டியன், பிரீத்திகரன், பூர்ணிமா ரவி, தமிழ் செல்வி அண்ட் ஃபென்டாஸ்டிக் சுரேஷ் மதியழகன் ஆல் ஆர் சோ நேச்சுரல். ரொம்ப காலம் கழிச்சு ஒரு ப்ராப்பரான அடல்ட் ஃபில்மை கொடுத்திருக்காரு பிரசாந்த் ராமர். ஒரு அடலசன்ஸ் ஏஜை தாண்டின பையனுக்கு செக்ஸ் மேல இருக்கக்கூடிய ஆர்வம், அவனுக்கு பெண்கள் மேல இருக்கக்கூடிய பார்வை என்ன, பெண்களை கேரக்டர் அசாசின் பண்றது, ஒரு ஜட்மெண்டலான மைண்ட் செட்ல இருந்துட்டு அவங்களை இழிவுபடுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களை படத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இந்த ஸ்டோரி மதுரையில் ஆரம்பிச்சு பூம்புகாருக்கு மூவ் ஆகுது. இந்த ரெண்டு இடங்களுடைய கனெக்டிங் பாயிண்ட் யாருன்னா கற்புக்கரசி, கண்ணகி. அவங்கள பத்தின விஷயங்களை படத்துக்குள்ள மெட்டபரிக்கலா சேர்த்திருந்த விதமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது சில பசங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், டபுள் மீனிங்கா அவங்க பேசிக்கிறது, காண்டம் ஜோக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு ஒரு ஃபன் ஃபில்மா ஆரம்பிக்கும். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ரியல் ஸ்டோரி அன்வீல் ஆகுது. அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஒரு பொண்ணு டேட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறா அப்படின்னா அவளை அந்த பையன் எப்படி ஜட்மெண்டலா பாக்குறான், பெண்கள் மேல வைக்கப்படுற அடக்குமுறை அண்ட் அந்த வயசுக்கே உரிய ஆண்களோட தடுமாற்றங்கள், இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த படம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. பிரதீப் குமார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது மாதிரியே இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கோரிங் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் இந்த படத்தை ரொம்ப என்ரிச் பண்ணுது. படத்தோட ஸ்டார்டிங்ல அவர் கொடுக்கக்கூடிய வெஸ்டர்னைஸ் மியூசிக் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாம் ஃபோக் சாங் மாதிரி இருக்கிறதாகட்டும், எல்லாமே ரசிக்கும்படி இருக்கு. இதுவரைக்கும் நம்ம வெவ்வேறு மொழிகள்ல பல அடல்ட் காமெடி படங்கள் பார்த்திருப்போம், அடல்ட் படங்கள் பார்த்திருப்போம். ஆனா தமிழ்ல வந்த ப்ராப்பர் அடல்ட் படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மி தான். 7G ரெயின்போ காலனி மாதிரியான சில படங்கள் அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர் அடல்ட் ஃபில்ம் இது. படத்தோட மொத்த லென்த்தே 2 hours தான். என்ன கேட்டா இந்த படத்தை டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ நான் முன்னாலே சொன்ன மாதிரி இது ஒரு ஏ சர்டிஃபிகேட்டட் ஃபில்ம். கீப் தட் இன் மைண்ட். ஸோ இந்த வீடியோல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.